என்னுடைய சத்தம் சரியா கேக்குதோ? சரி. வணக்கம் ஐயா. ஓ, கேக்குது ஐயா. ஓ, சரி, நன்றி. நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது உண்மையில் ஒரு முக்கியமான ஒன்று. இது பல பேருக்கும் நான் வழக்கம் போல சொல்லுவதைப் போல தெரிந்த ஒரு கருத்துகளாக இருக்கலாம். ஆனாலும் பார்த்துக் கொள்ளுவோம். அதாவது கோயில் பூசை. கோயில் பூசை என்பது பலருக்கும் நான் அன்று சொன்னது போல ஒரு நீண்ட பூசையாக தெரியும். தெரியாமல் போய் கோயிலில் அகப்பட்ட மாதிரி எல்லாம் உணர்வார்கள். இப்படியெல்லாம் அதனை நான் அவதானித்திருக்கிறேன், ஆட்கள் சங்கடப்படுவதை. ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் அந்த கோயில் பூசைக்கென்று ஒரு முறை இருக்கின்றது. அந்த முறையிலே தான் அவர்கள் அதனை நிகழ்த்தி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது அது என்னவென்பதை நாங்கள் இன்றும் அடுத்த நிகழ்ச்சியிலுமாக, அடுத்த வகுப்பிலுமாக 2 நிகழ்ச்சிகளிலே நாங்கள் அதனை பார்த்துக் கொள்ளுவோம். இன்று நாங்கள் பார்க்க இருப்பது இந்த பூசை என்கின்ற பொழுது சாதாரணமாக நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், திருவிழா நேரங்களிலே தான், அதாவது விசேடமான பூசைகளிலே தான் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் காண முடியும். அதாவது ஒழுங்கான ஒரு நீளமான பூசை என்பது அப்பொழுதுதான் இருக்கும். அடுத்ததாக ஒரு வகுப்பிலே அதனை கற்க முடியாது, பல வகுப்புகள் தேவைப்படலாம். ஆனாலும் நாங்கள் 2 வகுப்பிலே இதனை பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் கற்பூர தீபம், அதாவது ஒற்றை கற்பூர தீபம் காட்டுகின்றது வரை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். ஒவ்வொரு பூசையும், அதனால்தான் கடந்த வகுப்பிலே நான் இறைவனுடைய திருவைந்தொழில்களை பற்றி படித்திருந்தோம். இன்று அதனுடைய குறியீடாக இந்த பூசை முறைகள் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நான் பழசை ஞாபகப்படுத்துவதற்காக இவற்றை இட்டிருக்கின்றேன். அதாவது இறைவன் உயிர்களை படைத்திலன், ஆனால் உயிர்களுக்கு இன்பம் கிடைக்க வேண்டும் என்ற அருள் நோக்கம் கொண்டவன் இறைவன். அந்த இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு உயிர்கள், நாங்கள் எல்லாரும் திருந்த வேண்டும். திருந்த வேண்டும் என்றால் எங்களுடைய அறியாமையிலிருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும். அறியாமை என்கின்ற அந்த ஆணவத்திலிருந்து நாங்கள் வெளியிலே வர வேண்டும். தன் முனைப்பு என்பது ஆன்மாவிற்கு இருத்தலாகாது. அப்பொழுதுதான் அது நிரந்தரமான இன்பத்தை பெறுவதற்கு பக்குவப்படுகின்றது. அந்த பக்குவம் என்பது சொல்லி திருந்துகின்ற குணம் எங்களிலே இல்லை. ஆகவே நாங்கள் அனுபவப்பட்டுத்தான் திருந்துவோம். நாங்களாக உணர வேண்டும். இது உலகியலிலும் அதுதான் உண்மை. நாங்களாக திருந்தினால்தான் அது உண்மையான திருத்தம். இந்த அனுபவம் பெற ஆன்மாக்களுக்கு அவன் பல பிறவிகளை தருகின்றான். ஆகவே அந்த தன்முனைப்பு விடுபடும் வரை பிறவிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கும். இது எல்லோருக்கும் தெரிந்தது. ஒரு முன் இதாக நான் இவற்றை தருகின்றேன். உயிர்கள் பிறந்து வாழ இடங்கள் தேவை. எனவே உயிர்களுக்கான உடலை படைக்க முன்னர் அந்த உயிர்களுக்கான வாழ்விடத்தை படைக்க திருவுள்ளம் கொள்கின்றான். அண்டத்தை படைக்கின்றான். அதாவது இந்த பிரபஞ்சத்தை இறைவன் படைக்கின்றான். படைத்தலுக்காக இறைவன் பயன்படுத்தும் பொருளே மாயை. அண்டங்கள் இல்லாத போது, அதாவது ஒவ்வொரு ஊழியின் போதும் அவன் இந்த மாயை என்பது மிகச் சிறியதாக சூக்கும வடிவிலே அந்த இறைவனோடு இருக்கும். இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒன்று அது. மாயையின் மிகச்சிறிய பகுதியில் இருந்துதான் அவன் இவ்வளவு பெரிய, எங்களுக்கு உண்மையிலே தெரியாது, விஞ்ஞானிகளுக்கும் தெரியாது, ஒருவருக்கும் தெரியாது இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது என்று. அப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தை, எங்களுக்கு அது மிகப்பெரிய பிரபஞ்சம், சொல்ல முடியாத அளவு பெரியது. அப்படியான அந்த பிரபஞ்சத்தை அவன் தன்னிடம் இருக்கும் அந்த மாயை என்கின்ற அந்த பொருளிலிருந்து மிகச்சிறிய பகுதியை எடுத்துத்தான் அவன் உருவாக்குகின்றான். இந்த ஐம்பூதங்களான வெளி, வழி, தீ, நீர், நிலம் என்கின்ற எல்லாமே தான் அடங்கியது இந்த அண்டம் என்பது.
இந்த இடத்திலே நான் இதை போடுவதற்காக சிலர் கருதலாம் ஏன் அப்படியாக கூறுகின்றேன் என்று. உண்மையிலே மெய்ஞானத்தை கற்கின்ற பொழுது பலரிலே இருக்கின்ற ஒன்று இருக்கின்றது. இது விஞ்ஞானத்தோடு எவ்வளவு இருக்கின்றது என்று பார்ப்பது. ஆனால் தனிப்பட்ட நீங்கள் என்னை எடுத்தீர்களானால் நான் அப்படியாக தண்டிப்பது இல்லை. ஏனென்றால் மெய்ஞானம் என்பது அது ஒன்று. அது விஞ்ஞானம் தான் அதனை நிரூபிக்க வேண்டும் என்று இல்லை. அப்படி நிரூபிக்கவும் முடியாது. ஆகவேதான் இந்த வசனங்களை நான் முதலிலே இட்டிருக்கின்றேன். ஒவ்வொன்றையும் நிரூபிக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை மெய்ஞானத்துக்கு. ஆனால் விஞ்ஞானம் எவ்வளவு தூரம் சில விடயங்களிலே நின்று கிட்ட நின்று தடுமாறுகின்றது என்பதனை காட்டுவதற்காக நான் இந்த செய்தியை மட்டும் இதிலே போட்டிருக்கின்றேன். அதுவும் அங்கு அந்த நடராஜருடைய அந்த திருச்சிலை இருக்கின்ற காரணத்தினாலே. இந்த விஞ்ஞான கருத்திலும் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ் இவ்வாறானவற்றையெல்லாம் நீங்கள் படிக்கின்ற பொழுது தெரியும். மூலப்பொருளின் மிகச்சிறிய பகுதியிலே தான் இந்த பிரபஞ்சம் உருவாகி இருக்கின்றது என்பது விஞ்ஞானிகளும் கொள்ளுகின்ற ஒரு கொள்கை. இந்த பெரிய பகுதி எங்கே இருக்கின்றது என்பதனைத்தான் அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். எவ்வளவோ பணமும் நேரமும் அதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒன்று என்னவென்றால், மகிழ்ச்சி என்று அது ஒரு சாதாரண மனித நிலையிலே பார்க்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருப்பது, அவர்கள் தங்களுடைய அந்த இடத்திலே வைத்திருக்கின்ற முகப்பிலே இருக்கின்ற சிலை இந்த சிலைதான். அதிலே அவர்கள் சரியாக ஒன்றை கண்டுபிடித்து வைத்திருக்கின்றார்கள் என்பதனை பார்க்கின்ற பொழுது, அதுவும் ஒரு ஆச்சரியமான ஒரு சிலது கூறுவார்கள் அந்த நியதி அப்படி என்று. ஆகவே அந்த சுவிட்சர்லாந்திலே, ஜெனீவாவிலே அவர்கள் யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச் என்கின்ற அந்த இடத்திலே சேர்ன் என்று கூறுவார்கள். அந்த சேர்ன் என்பது அது ஒரு பிரெஞ்சு மொழியினுடைய ஒரு சுருக்கம், அந்த பெரிய பெயரினுடைய. அதை இங்கே தந்திருக்கின்றேன். அங்கு அவர்கள் முகப்பிலே வைத்திருப்பது இந்த நடராசருடைய சிலையைத்தான். அதனையும் அந்த செய்தியையும் இங்கு நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். சரி, இப்பொழுது நாங்கள் இந்த கோயில்களின் உடைய பூசை ஒழுங்கிற்கு போவோம். எல்லோருக்கும் தெரியும், ஒரு பூசை தொடங்குவதற்கு முன்னர் அங்கு பல அர்ச்சகர்மார் ஓடித் திரிவார்கள், பலவற்றை உள்ளே கொண்டு செல்லுவார்கள், வருவார்கள், போவார்கள் என்று. ஆனால் முன்னாலே ஒரு திரைச்சீலை இடப்பட்டிருக்கும். அர்ச்சகர்கள் ஓடித் திரிவது அது வழக்கமாக. நாங்கள் மனிதர்கள் ஒரு வேலையை செய்வதற்கு அப்படியே நினைத்தவுடன் அந்த பொருள் அங்கு வந்திருக்க மாட்டாது இல்லையா? ஆகவே நாங்கள்லாம் ஓடித் திரிந்து அவற்றை எல்லாம் எடுத்து வைத்து அவற்றை ஒழுங்காக்க வேண்டும். ஆனால் அந்த திரைச்சீலை என்பது இடப்பட்டிருக்கும். உள்ளே அவர்கள் தீபங்களை ஏற்றி வைத்திருப்பார்கள், தூபம் போடப்பட்டிருக்கும். ஆண்டவனுடைய திருமுன்னர் நீர், பழம், பால், பல வகையான பலகாரங்கள், உணவு வகைகள் என்று பல படைக்கப்பட்டிருக்கும். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. நாங்களும் வீட்டிலே வழக்கமாக செய்கின்ற ஒன்று. அதாவது ஒவ்வொரு தைப்பொங்கல், வருடப்பிறப்பு அப்படியான நேரங்களிலே எல்லாம் நாங்களும் இவ்வாறாக செய்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. சரி, இந்த தூபம் என்கின்ற பொழுது இந்த போடப்பட்டிருக்கும் என்கின்ற சொல்லை நான் பயன்படுத்தி இருக்கின்றேன். என்றால் பலருக்கும் தூபம் இடுவதா தூபம் ஏற்றுவதா என்றெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் வழக்கமாக தூபம் போடுவது என்றுதான் கூறுவார்கள். அதனால்தான் யாருக்காவது நாங்கள் ஏதாவது ஒரு சொல்வார்கள், இதன் குற்றங்களை முடைவது என்று இல்லையா? அங்கு அதற்கும் ஒரு சொல்லாக பயன்படுத்துவது ஒரு உபமானமாக, சரி சரி தூபம் போட்டது காணும் என்று. அந்த தூபம் என்பது போடுவது என்ற சொல்லோடு தான் அந்த செயல் கருதப்படுகின்றது. திரைச்சீலையின் மறைப்பு என்பது என்னவென்றால், கேவல நிலையில் உள்ள எம்போன்ற ஆன்மாக்களுக்கு இறைவன் எம்முள்ளே இருந்தும் காண முடியாத தன்மையை காட்டிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த திரைச்சீலை என்பது என்னவென்றால், எங்களுக்கு இருக்கின்ற அந்த மறைப்பு, எங்களுக்கு இந்த உயிர்களாகிய எங்களுக்கு இருக்கின்ற மறைப்பு என்னவென்றால், கேவல நிலையில என்றால் என்ன? நாங்கள் தொடக்கத்திலே இருந்த நிலை, எதுவுமே தெரியாது, இருட்டிலே இருப்பது போல ஒரு நிலையிலே தான் நாங்கள் உயிர்கள் ஆரம்பத்திலே இருந்தோம். இதனை நாங்கள் முன்னர் பார்த்திருக்கின்றோம் இல்லையா? அதை கேவல நிலை என்று சொல்லுவது. முழுக்க முழுக்க ஆணவத்திலேயே மூழ்கி இருந்தோம். அப்பொழுதுதான் இறைவன் எங்களுக்கு 8 கருவிகளை கொண்ட அந்த உடம்பை தந்து எங்களை அவன்
பார்க்கின்றான். பார்த்து அதிலே நாங்கள் இயங்கிய முறையைக் கொண்டு எங்களுக்கு பிறப்பை தருகின்றான். அந்த நேரத்தை தான் இது குறிக்கின்றது. அதாவது இந்த திரைச்சீலை அந்த கேவல நிலையை காட்டுகின்றது. சரியா? படையல் எல்லாமே இறைவனாலே மாயையிலிருந்து உருவாக்கப்படும் ஐம்பூதங்களையும் குறிப்பன. அந்த படையலிலே தான் நாங்கள் பார்த்தோமானால், அதனால்தான் நீர், நிலம், தீ, வழி, வெளி என்பவற்றை குறிப்பதாக எல்லாமே இருக்கும். பூசை தொடங்குவது என்பது ஊழியின் பின்னர் இறைவன் படைப்பு தொழிலை தொடங்குவதை குறிக்கும். ஆகவே அங்கு இறைவன் எங்களுக்காக படைக்கத் தொடங்குகின்றான். ஆகவே உள்ளே இருக்கின்ற எல்லா பொருள்களும் அவற்றைத்தான் குறிக்கும். அங்கு ஏற்றப்பட்ட தீபங்கள் கடவுளின் திருவருளை குறிக்கும். அடிக்கப்படும் மணியோசை அம்பலமாகிய வெளியிலே ஓம் என்னும் பிரணவத்தின் அதிர்வை குறிக்கும். அந்த ஓங்கார நாதம், அந்த நாதத்திலிருந்து தான் ஒரு அதிர்வு ஏற்பட்டு இவையெல்லாம் உருவாகின என்பது எங்களுடைய சித்தாந்த கொள்கை. இந்த சாம்பிராணி, ஊதுபத்தி போன்றவற்றின் இந்த வாசனை புகை அங்கு வழியை குறிப்பதாகவும், இந்த உணவு வகைகளில், தீபங்களில் எல்லாம் இருக்கின்ற அந்த 2 கலந்திருக்கின்ற அந்த சூடு தீயை குறிப்பதாகவும், நேரடியாகவே அந்த விளக்குகளும் தீயை குறிப்பதாகவும், படையலில் உள்ள நீர், பால் போன்ற திரவங்கள் நீரையும், திடமாக இருக்கின்ற படையல்கள் நிலத்தையும் குறிப்பதாக அங்கு இருக்கும். இந்த நேரத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த அலங்கார தீபம் என்பது ஏற்றப்படும். படத்திலே நீங்கள் பார்க்கின்ற அந்த அலங்கார தீபம் ஏற்றப்படும். ஏற்றப்பட்டு அங்கு திரைச்சீலையை விளக்குவார்கள். அதை விளக்குகின்ற பொழுது இந்த தீபத்தை காட்டியபடி அங்கு அர்ச்சகர் இருப்பார். இது ஊழிக்காலம் நிறைவாகி இறைவன் ஆன்மாக்கள் உய்யும் வண்ணம் படைத்தலை தொடங்க இருப்பதை, இப்பொழுது இந்த படைத்தல் நடைபெறுகின்றது என்பதனை காட்டும். முதலிலே காட்டப்படும் தீபம் இந்த அலங்கார தீபம். இந்த அலங்கார தீபத்திலே பார்த்தீர்களானால், சரி, நாங்கள் அதாவது சரியான முறையிலே பார்த்தால் எண்ணலாம். இதிலே 7 அடுக்கு தீபத்தை காட்டியிருக்கின்றேன். கீழடுக்கிலே ஒரு 25 இருந்தால் அதற்கு மேலடக்கு, அதற்கு மேலடக்கு என்று நாங்கள் எண்ணி சரி ஒரு 108 என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்தியாவிலே சில கோயில்களிலே பார்த்தீர்களானால் ஒரு ஆளள உயரத்துக்கு இந்த தீபம் வைத்திருப்பார்கள். நான் என்னுடைய கண்ணார கண்டிருக்கின்றேன். மிகப்பெரிய தீபங்கள். ஏன் இவ்வாறு வைத்திருக்கின்றார்கள் என்றால், அதிலே கூட நாங்கள் எண்ணி சொல்லலாம் எத்தனை இருக்கின்றது என்று. ஆனாலும் பார்ப்பதற்கு அது ஒரு எண்ணற்ற திரிகள் இருப்பது போல அது காட்சி அளிக்கும். அதனுடைய கருத்து என்னவென்றால், இறைவன் எண்ணற்ற உயிர்களை அதாவது உயிர்களுக்கு அந்த உடம்பை கொடுத்து இந்த உலகத்திலே அவன் படைத்தல் தொழிலை தொடங்குகின்றான் என்பது. ஆகவே படத்திலே உள்ள தீபம் 7 அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. மிகப்பெரிய கோயில்களிலே 7 மடங்கில் அடுக்குகளை கொண்ட மிகப்பெரிய தீபமாக இவை இருக்கும். ஒரு ஆள் எப்படி தூக்குவாரோ என்று நாங்கள் ஒரு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு பெரிதாக இருக்கும். நாங்கள் எண்ணி காண முடியாத அளவு உயிரினங்களை அவன் படைக்கின்றான் என்பதையே இது இந்த எண்ணற்ற ஒளிச்சுடர்கள் குறித்து நிற்கும். இந்த குறிப்பிட்ட பாடத்தில் நாங்கள் இந்த கோயில் பூசை என்ற பாடத்தில் நாங்கள் படிக்கின்ற பலவற்றிற்கான அடிப்படையை நாங்கள் தொடர்ந்து படிக்க ஒழுங்காக நான் நினைக்கின்றேன். ஒரு 3-4 வகுப்புகளுக்கு பிறகு நாங்கள் திருவருட்பயனை ஒழுங்காக படிக்கின்ற பொழுது நீங்கள் இதற்குரிய அந்த அடிப்படையை அங்கு காணத்தக்கதாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குறள் இருக்கும் அதிகமாக. இப்ப உதாரணமாக இந்த எண்ணற்ற உயிர்களை படைக்கின்றான் என்பதற்கு பிறந்த நாள் போலும் பிறக்கு நாள் மேலும் துறந்தோர் துறப்போர் தொகை என்று சொல்லி ஒரு குறள் இருக்கின்றது. ஆகவே இவற்றையெல்லாம் நாங்கள் படிக்கத்தக்கதாக இருக்கும். இது கடவுளுடைய படைத்தல் தொழில். இதிலே நாங்கள் இன்னொன்றையும் கவனிக்கலாம். இந்த பக்குவம் அடைந்த ஆன்மாக்களுக்கு சிலர் இவ்வாறும் ஒன்றை கூறுவார்கள். இவ்வாறான ஒரு உருவகத்தை, அதாவது சாதாரண எங்களுக்கு அது படைத்தல் தொழிலாக இருந்தாலும் பக்குவமடைந்த ஆன்மாக்களுக்கு இது எப்படி என்றால், அந்த ஓங்கார நாதமாகிய மணியோசை, மந்திர ஓசை என்பவற்றோடு அந்த திரைச்சீலை விலகுகின்ற பொழுது உள்ளே அலங்கார தீபம் என்ற அந்த ஒளியிலே கடவுளினுடைய திருவுருவம் தெரிகின்றது. இது நான் அங்கு கொடுத்திருக்கின்ற அந்த முறையிலே, திரைச்சீலை என்பது ஆணவம், அந்த ஆணவம் முற்றாக நீங்கியவுடன் அந்த ஆன்மா முழுக்க பக்குவம் அடைகின்றது. அந்த மந்திர ஒலிகள் ஞானத்தையும்
அர்ச்சகர் ஞானாசிரியனையும் தீப ஒளி திருவருளையும் இத்தனையும் ஒன்று கூடி நிற்க அடியவராக பக்குவ ஆன்மா அந்த இறைவனை காணுகின்றது. ஆகவே எங்கள் எல்லோருக்கும் ஈற்றிலே நடக்கின்ற, நாங்கள் பக்குவம் அடைகின்ற பொழுது நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாகவும் நாங்கள் அந்த தொடக்கத்தை எடுக்கலாம் என்றும் ஒரு சில கருத்துகள் இருக்கின்றன. ஆனாலும் நாங்கள் சாதாரண நிலையிலே இருப்பவர்கள் எப்படியாக இதனை பார்க்கின்றோம் என்பதனை தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக பல தீபங்களை காட்டுவார்கள். அதற்குரிய அடிப்படை என்னவென்றால், கடவுள் எல்லா உயிரினங்கள் மீதும் ஒரே தன்மையானதும் அளவில்லாததுமான அருளைத்தான் அவன் பொழிகின்றான். அவன் ஏற்றத்தாழ்வு பார்ப்பவன் அல்ல, விருப்பு வெறுப்பு கொண்டவன் அல்ல, வேண்டுதல் வேண்டாமை உள்ளவன் அல்ல. அவனுடைய அருள் எங்களுக்கு சில இடங்களிலே கிடைக்கவில்லை போலிருந்தால், அல்லது கூட கிடைக்கின்றது போலிருந்தால், இது எல்லாத்திற்கும் அடிப்படை அவன் அல்ல, நாங்கள்தான். அவரவர் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப அவனுடைய அருளாகிய அந்த காத்தலாகிய தன்மை அளவும் மாறுபடும். அதற்கு காரணம் நாங்கள். இதனை குறிக்கத்தான் படைத்தலை குறிக்கும் அலங்கார தீபத்தின் பின்னர் பல வகையான தீபங்கள் காட்டப்படுகின்றன. அத்தீபங்களிலே சிலவற்றை நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் கோயில்களிலே பார்த்திருப்பீர்கள். இதனை நான் அப்படியே தீபமாக தந்திருக்கின்றேன் என்றால் அப்படியாகத்தான் என்னால் எடுக்க முடிந்தது. இதிலே திரிகளை போட்டு அவர்கள் ஏற்றுவார்கள். இதற்கு ஒவ்வொரு பெயர் இருக்கும். பஞ்சமுக தீபம், சக்கர தீபம். நீங்கள் இந்த ஒவ்வொரு தீபமும் காட்டி முடிய அதிகமாக சமஸ்கிருத மொழியிலே கோயில்களிலே கூறுவார்கள். பஞ்சமுக தீபம் தரிசியாமி, சக்கர தீபம் தரிசியாமி, அலங்கார தீபம் தரிசியாமி என்று அவர்கள் கூறி கூறி ஒவ்வொரு தீபத்தையும் காட்டுவதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இது வேறு 2 வகையானது. அதாவது இடப தீபம் என்று, இடம் என்றால் மாடு, அதிலே அந்த அந்த மாட்டினுடைய படம் இருக்கும். இது பாம்பு இருக்கும். அது நாகதீபம் என்று சொல்லுவார்கள். இதுபோல இந்த பாம்பு அல்லது இந்த இடபம் இருக்கின்ற இடத்திலே வேறு வேறு பறவைகள், மிருகங்கள் என்று இருக்கின்ற பொழுது அந்தந்த பெயர்களிலே அந்த தீபம் இருக்கும். சரி, ஏன் இவ்வாறான தீபங்களை காட்டுகின்றார்கள் என்றால், எங்களுக்கும் இறைவன் ஒவ்வொருவருக்கும், நீங்களே நாங்கள் எண்ணி பார்ப்போம். எங்கள் ஒவ்வொருவரோடும் அந்த காலத்திலே குறைந்தது 5, 6 சகோதரர்கள் இருந்திருப்பார்கள். ஆண் பெண்ணாக 2, 3ஆவது இருந்திருப்பார்கள் கூடுதலான குடும்பங்களிலே. நாங்கள் ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு முறையிலேயே பெற்று வளர்க்கப்பட்டவர்கள், ஒரு வீட்டிலே ஒன்றாக உண்டு, ஒன்றாக பாடசாலைக்கு போய் வந்தவர்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றோம் இல்லையா? ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதமாக போகின்றது. காரணம் என்ன? நாங்கள் செய்த, ஒவ்வொருவரும் செய்த புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப அவை எங்களுக்கு கிடைக்கின்றன. ஆகவே இங்கு மீண்டும் நான் பலவிதமான தீபங்களின் பெயர்களை தந்திருக்கின்றேன். அதனை குறிப்பதாகத்தான் இது இருக்கின்றது. அதனுடைய ஈற்றிலே இவ்வாறாக காட்டி கும்பதீபம் என்பதனை காட்டுவார்கள். அது பின் அடுத்த பக்கத்திலே படம் வருகின்றது. அதற்கு அந்த கும்பதீபத்தை சுற்றி 5 அகல் விளக்கு போல வைத்திருப்பார்கள். அதற்கு நிறைவாக ஒற்றை திரி கொண்ட தீபத்தோடு அந்த அந்த குறிப்பிட்ட தீப வரிசையை நிறைவு செய்வார்கள். இதுதான் அந்த கும்பதீபம். அந்த கும்பதீபத்தை சுற்றி 5 அகல் தீபம் வைத்திருப்பார்கள். அது சிவனுடைய 5 முகங்களை குறிப்பதாக, ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்தியோஜாதம் என்று 5 முகங்களை குறிப்பதாக அதனை வைத்திருப்பார்கள். அதனால்தான் அந்த தீபத்திற்கே முதல் பூசை செய்வார்கள். அந்த தீபத்திற்கு ஒரு பழம் படைத்து அதற்கு தீபம் காட்டி, அதற்கு பிற்பாடுதான் இந்த கும்பதீபத்தையும் அந்த சிவனுடைய முகங்களாக கருதப்படுகின்ற அந்த 5 தீபங்களையும் எடுத்து அந்த இறைவனுக்கே காட்டுவார்கள். இது வழக்கமாக நாங்கள் கோயில்களிலே பார்க்கின்ற ஒன்று. இவ்வளவும் முடிந்ததும் இந்த ஒற்றை தீபத்தினாலே தீபத்தை காட்டுவார்கள். இதனை தீபக்கால் என்றும் கூறுவார்கள். அந்த சொல்லு தெரிய வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆனால் சாதாரண நாட்களிலே பார்த்தீர்கள் என்றால், மிகச் சாதாரணமான பூசைக்கு இந்த தீபத்தோடு தான் பூசையை தொடங்குவார்கள். அதனுடைய கருத்து என்னவென்றால், அங்கு படைத்தல் என்பது நடந்து அந்த கோயில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இறைவனுடைய அந்த காத்தல் என்பதுதான் எங்களை அவன் காப்பாற்றி கொண்டிருக்கின்றான் என்கின்ற அந்த கருத்திலே இந்த தீபத்தை காட்டி தொடங்குவார்கள்.
அதிலே இன்னொரு கருத்தும் இருக்கின்றது இந்த ஒற்றை தீபத்திலே என்னவென்றால், இறைவன் அ பலவிதமாக எங்களுக்கு அது இருந்தாலும், அதாவது திரிகளின் எண்ணிக்கை கூடுதலாக உள்ள தீபங்களை பார்த்திருக்கின்றோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இப்பொழுது ஒற்றை திரி என்ற விதத்திலே இது நிறைவு பெறுகின்றது. அதனுடைய கருத்து அவரவர் புண்ணிய பாவங்களுக்கு ஏற்ப பற்பல வடிவங்களிலே அது தோன்றினாலும், அது எல்லோருக்கும் ஒரே தன்மையாக நின்று காக்கும். ஆகவே இறைவன் எங்களை ஒரே தன்மையாகத்தான் காக்கின்றான். அவனுடைய அருள் என்பது எனக்கொரு மாதிரியும், இன்னொருவருக்கு இன்னொரு மாதிரியுமாக இல்லை. அவன் அருள் ஒரு மாதிரித்தான். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்த புண்ணிய பாவத்திற்கு ஏற்ப அது மாறுபடும். இதற்கு கூட ஒரு குறள் இருக்கின்றது திருவருட்பயனிலே. அது நாங்கள் பின்னர் படிப்போம். என்றாலும் கூறுகின்றேன். "நலமிலன் நன்னாட்கு நன்னினற்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன்" என்று. இதே கருத்திலே தேவாரம் ஒன்று இருக்கின்றது. "சலமிலன் சங்கரன் சார்ந்த வல்கரால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன் குலமிலராகினுங் குலத்திற்கேற்பதோர் நலமிகக் கொடுப்பது நமசிவாயவே" என்று. சங்கரன் என்றால் கருத்து சர்வ ஆன்மாக்களுக்கும் சுகத்தை செய்பவன். அதாவது எல்லா ஆன்மாக்களுக்கும் அவன் ஒரே விதத்திலே தன்னுடைய அருளை செய்து கொண்டிருக்கின்றான். சங்கரன் என்பதனுடைய பொருள் அதுதான். சலமிலன் என்றால் அவன் எந்த விதமான சலனமும் இல்லாதவன். அவன் மனிதன் அல்லன், இல்லையா? எங்களை போன்றவன் அல்லன். நான் ஒரு இடத்திலே என்னை பேச கூப்பிட்டிருக்கின்றார்கள் என்று வையுங்கள். நான் போய் மேடையிலே ஏறி பார்க்கின்றேன். ஒரு 10 பேர் தான் இருக்கிறார்கள் என்றால், எனக்கு சாதாரணமாக மனிதன் என்ற முறையிலே நான் யோசிக்கலாம். அட இவ்வளவெல்லாம் நான் கணக்கை இப்படி சொல்ல வேண்டும், அப்படி சொல்ல வேண்டும் என்றெல்லாம் யோசித்து இங்கு வந்து இவ்வளவு பேர் இருக்கின்றோம். ஆனால் மேடையிலே 10 பேர் இருக்கின்றோம். இங்கே கீழும் 10 பேர் தான் இருக்கின்றார்கள் என்று மனித முறையிலே எனக்கு அது ஒரு சலனத்தை தரலாம். சிலருக்கு அந்த 10 பேருக்கு பதிலாக அதிலே 1000 பேர் இருந்தால் அது ஒரு சலனத்தை தரலாம். ஏனென்றால் நான் நினைத்து வந்ததில் மிக கூடுதலே என்று சிலர் சலனப்படலாம். சிலர் மகிழ்வெய்தலாம். அந்த மகிழ்வும் ஒரு சலனம்தான். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. இறைவன் தன்னுடைய திருக்கோயிலிலே இன்று ஆட்களை காணவில்லை என்று அவன் ஏங்குவதும் கிடையாது. கூடுதலான ஆட்கள் வந்ததற்காக அவன் மகிழ்வது என்பதும் இல்லை. அவனை பொறுத்தமட்டிலே அவனுக்கு அந்த சலனம் இல்லை. அவன் அவற்றை எல்லாம் கடந்தவன். அதனால்தான் நலமிலன் நன்னாட்கு நன்னினற்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். அவனை நண்ணுதல் என்றால் சாதாரணமாக கருத்து நெருங்குதல். ஆனால் சைவ சித்தாந்தத்திலே அதற்குரிய பொருள் அதற்கு அடுத்த படி. எப்பொழுது அவன் நெருங்குவான்? நாங்கள் அவனை இடைவிடாது நினைத்தால். ஆகவே நண்ணுதல் என்றால் கருத்து இடைவிடாது நினைத்தல். நலமிலன் நன்னாட்கு நன்னினற்கு நல்லன். நாங்கள் அவனை இடைவிடாது நினைத்தோமாக இருந்தால் அவனுடைய அருள் எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். அவனை நாங்கள் நினையாமல் விட்டால் அவன் அருள் கிடைக்காது. சலமிலன் அடுத்ததாக சொல்லுகின்றார். ஆனால் இது அவனுடைய சலனம் அல்ல. இது எங்களுடைய சலனம். சரியா? இப்ப உதாரணமாக நாங்கள் கூடுதலானவர்கள் இதனை கேட்டுக்கொண்டிருப்ப இந்த வகுப்பிலே இப்பொழுது இணைந்திருப்பவர்கள் குளிர் நாடுகளிலே நாங்கள் வாழுகின்றோம். ரேடியேட்டர் என்று அந்த சூடாக்குவதற்கு நாங்கள் போட்டிருப்போம். அதற்கு கிட்ட நின்று அந்த சூட்டை அனுபவிக்கப் போகின்றோமோ, அல்லது நாங்கள் தூர இருந்து நாங்கள் குளிரிலே வதங்கப் போகின்றோமோ என்பது, குளிரிலே நாங்கள் ஒரு 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 சிக்கல் படப் போகின்றோமோ என்பது எங்களைப் பொறுத்தது. அதுபோலத்தான் இறைவனை நாங்கள் இடைவிடாது நினைத்து அவன் மீது காதல் கொண்டு ஒழுகுவோமோ இல்லையோ என்பது எங்களைப் பொறுத்தது, ஆன்மாக்களைப் பொறுத்தது. ஆகவே அந்த காத்தல் என்பது எல்லோருக்கும் ஒரு தன்மையானது என்பதனை விளங்க வைக்கத்தான் நான் இவ்வளவத்தையும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அதனை கூறினேன். தொடர்ந்தும் நான் நினைக்கின்றேன் இந்த இடத்திலே தமக்கு ஏற்பட்ட தாங்க ஒண்ணாத துன்பத்திற்கு இறைவனே காரணம் என்று எண்ணி அறிவற்ற முறையிலே கடவுளை நொந்து கொள்பவர்களை நினைத்து பார்த்தல் நன்று. உண்மையிலே அதொரு இந்த இந்த குறிப்பிட்ட அறிவு எமக்கு இல்லாத பொழுதுதான் அப்படி இருக்கின்றது. அல்லது அந்த ஏற்பட்ட துக்கம் என்பது மிகவும் பாரதூரமான ஒரு துக்கமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் பார்ப்பீர்கள்,
சிலர் வீட்டிலே வைத்திருக்கின்ற சுவாமி படங்களையே தூக்கி குப்பையிலே போடுகிறவர்கள் கூட நான் கண்டிருக்கின்றேன். நான் அப்படியான 2, 3 பேரை சந்தித்திருக்கின்றேன். ஆனால் அவர்களுக்கு அந்த அந்த நேரத்திலே இந்த அறிவு வரவில்லை என்பதுதான். ஒரு தாங்கொணாத ஒரு துன்பம் எனக்கு ஏற்பட்டிருந்தால் அதனுடைய கருத்து, நான் அந்த பெரிய பாவத்தை செய்திருக்கின்றேன் என்பதுதான். ஆகவே தாம் தாம் செய்த வினை தாமே அனுபவிப்பார். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இந்த அடிப்படையை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இப்படியெல்லாம் நாங்கள் அதாவது படைத்தலுக்கு அலங்கார தீபம் என்று பார்த்தோம். காத்தலுக்கு பல வகையான தீபங்களை காட்டுகின்றார்கள். அவரவருக்கு ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மாதிரி இறைவனுடைய அருள் இருக்கும் என்பதை காட்டுவதற்காக என்று பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் அடுத்ததாக கற்பூர தீபம். இந்த கற்பூர தீபத்தை காட்டுவது ஒடுக்குதல், அதாவது அழித்தல் என்கின்ற அந்த தொழிலுக்காக. அந்த சொற்களையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று கூடுதலாக சொல்லி பழகியதாலும் பல நூல்களிலே அப்படியாகத்தான் பல இடங்களிலும் இருக்கின்றது. உதாரணமாக ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய் என்று. ஆனால் அதிலே மட்டுமல்ல, பல இடங்களிலே அது அவ்வாறாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருப்பதனால் அந்த அழித்தல் என்ற சொல்லை நான் பயன்படுத்துகின்றேன். ஆனால் கூடுதலாக பொருத்தமான சொல் வந்து ஒடுக்குதல். ஒடுக்குதல் என்றால் விரிவடைந்து வருவதை ஒடுக்குவது. அதிலே கூட நீங்கள் இந்த விஞ்ஞான முறையிலே பார்க்கிறவர்களுக்கும் தெரியும். விஞ்ஞானிகளும் அப்படித்தான் கருதுகின்றார்கள், இந்த உலகம் விரிவடைந்து கொண்டு போகின்றது என்று. ஆனால் ஒரு கட்டத்திலே மீண்டும் அது ஒடுங்கிக் கொண்டு வரும் என்பதுதான் அவர்களும் சொல்லுகின்ற ஒன்று. சரி, இந்த இந்த ஒழுங்கிலே இப்பொழுது நாங்கள் கற்பூர தீபம், ஒற்றை கற்பூர தீபம், இது ஒடுக்குதலை குறைக்கும். இந்த கற்பூர தீபமாக இதை காட்டுவதற்கு காரணம், இப்பொழுது கோயில்களிலே கூடுதலாக இங்கு அதாவது குளிர் இடங்களிலே இருக்கின்ற கோயில்கள் முற்றாக மூடப்பெற்ற கோயில்களாக இருப்பதனாலே கற்பூர தீபம் என்பது, அதுவும் இப்பொழுது நல்ல கற்பூரம் கிடைப்பது குறைவு என்பதனாலே கூடுதலாக புகை வந்து எங்கும் அந்த கரி பிடிக்கின்ற காரணத்தினாலே அதற்கு பதிலாக நெய் தீபம் தான் திரி வைத்து நெய் தீபத்தை தான் காட்டுகின்றார்கள் இந்த குறிப்பிட்ட வடிவத்திலே இருக்கின்ற தீபத்திலே. ஆனால் அந்த கற்பூர தீபத்தை காட்டுவதற்கு காரணம் என்னவென்றால், எரிந்த இடத்திலே எதுவும் மிஞ்சாது இல்லையா? எதுவும் மிஞ்சாது. அதுல நாங்கள் பார்த்தோம் என்றால் எதுவும் இராது. நல்ல கற்பூரமாக இருந்தால் அதிலே மிக தெளிவாக தெரியும். காற்றோடு கலந்து சூக்குமம் ஆகிவிடும். இதுதான் இந்த இறைவன் உலகத்தை ஒடுக்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற நிலை. இறைவன் உயிர்கள் இன்பம் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வடிவங்களை தந்து புல், பூண்டு, மரம், செடி, கொடி, புழு என்று எல்லாவற்றையும் அவன் படைத்து அவரவர் நிலைமைக்கேற்ப புரியட்ட காயத்திலே நாங்கள் இயங்கியது நிலையில் இருந்து பிறப்புகள் தோறும் நாங்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கெல்லாம் கணக்கு வைத்து சரியான முறையிலே எங்களுக்குரிய ஆட்களையும் இடங்களையும் இணைத்து அவன் அந்த பெருங்கருணையினாலே இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இவை எல்லாவற்றிற்கும் ஒரு களைப்பு நீங்குவதற்காக அவன் எல்லாவற்றையும் ஒடுக்குவான் என்பதுதான் இங்கு நடைபெறுகின்ற அந்த காட்சி. அவன் யாவற்றையும் ஒடுக்கி இந்த உலகம் என்பது இயங்காமல் எல்லாம் ஒன்றில் ஒன்று ஒடுங்கி மாயை என்பது ஒரு சூக்குமமான பொருளாக இறைவனிலே ஒடுங்கும். அது இறைவனிலே ஒடுங்கும் என்று அது இறைவனோடு ஒடுங்காது, அவனுடைய ஒரு கருவியாக அவன் அதனை நிலைநிறுத்துவான் என்பதுதான் இந்த இடத்திலே காட்டப்படுவது. இந்த நேரத்திலே நாங்கள் இந்த சர்க்காரியவாதத்தையும் இது முன்னர் படித்ததை திருப்பி நினைவிலே கொண்டு வருகின்றேன். இல்லாதது தோன்றாது, இருப்பது அழியாது. இந்த இறை உயிர் தலை, அதாவது பதி பசு பாசம், பாசம் என்கின்ற பொழுது ஆணவம், கன்மம், மாயை. ஆகவே இந்த இறை உயிர் தலை என்கின்ற முப்பொருள்களும் என்றும் உள்ளவை, எமக்கு தெரிந்தவை மட்டுமே உள்ளவை என்றும்
தெரியாதவை இல்லாதவை என்றும் கொள்வோமாயின் அது எமது அறியாமை. நாங்கள் அடுத்த வகுப்பிலே தொடர்ந்து நாங்கள் இந்த பூசையை முழுவதையும் பார்த்து நிறைவு செய்வோம் என்றதையும் கூறிக்கொண்டு, இந்த இடத்திலே நான் சில ஒரு சின்ன விளக்கங்களை நான் உங்களுக்கு இதிலே தர இருக்கின்றேன். என்னவென்றால், நாங்கள் இதிலே யாராவது கேள்வி கேட்க இருந்தா கேளுங்க. நாங்கள் படிச்சதுக்குள்ள இவ்வளவுத்துக்கையும் யாராவது கேள்வி கேட்க இருந்தா, அதுக்கு பிறகு நான் அந்த விளக்கத்தை தாரதுக்கு. சரி, ஒருவரும் கேட்கவில்லை என்றதால, அப்ப சைவ சித்தாந்தத்தின்படி இதை நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயமும், அதே நேரத்தில் பலரும் என்னோடு தொலைபேசியிலே பேசுகின்ற பொழுது அல்லது நேரடியாக கோயிலே காண்கின்ற பொழுது, வேறு இடங்களில் காண்கின்ற போது, கதைக்கின்ற பொழுது தெரியும், அவர்களுக்கு பல ஐயங்கள் இருக்கின்றன. இந்த ஐயங்களுக்கோ அல்லது இதில் நாங்கள் படிப்பது சற்று வேறுபாடாக இருக்கின்றது என்று ஏற்படுகின்ற ஐயத்திற்கு காரணம் என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் பரந்துபட்ட ஒரு உலகத்திலே, அந்த காலத்திலே என்றால் நான் யாழ்ப்பாணத்திலே சுதுமலையைச் சேர்ந்தவன், அந்த சுதுமலைக்கே தான் இருந்திருப்பேன் இல்லையா? ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நான் எத்தனையோ இடங்களிலே இருக்கின்றேன். பலவிதமான அதாவது இப்பொழுது எங்களுக்கு பல வசதிகள் இருக்கின்றன. இந்த கூகுள் சர்ச்சிலே போனால் எத்தனையோ கொள்கைகள் வரும். அவற்றிலே பார்க்கின்ற பொழுது நாங்கள் பல பேருடைய, அதாவது பல சமயங்கள் எங்களை ஒத்த சமயங்களுடைய கருத்துக்களை கண்டு கொண்டிருப்போம். அவற்றோடு நாங்கள் குழம்பிக் கொள்ளக்கூடாது. இந்த கொள்கைகளை வைத்து அவை சிலவற்றிலே சற்று வேறுபடுகின்ற ஒரு நிலை இருக்கும். உதாரணமாக மாயை என்பது பற்றி, ஆணவம் என்பது பற்றி எல்லாம் இந்த வேதாந்த கொள்கை, சித்தாந்த கொள்கை இவற்றுக்குள்ளேயே பல வேறுபாடுகள் இருக்கின்றன. இதே நேரத்தில் இப்பொழுது பரிமளா நாகேந்திரன் என்பவர் கையை உயர்த்தி இருக்கிறார். அவர் என்ன கூறுங்கள்? வணக்கம் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது ஐயா. எனக்கு உங்களோட நீங்க விளங்கப்படுத்த மிகவும் தெளிவாக இருக்குது. மிகவும் நன்றி. இருந்தாலும் ஒரு கேள்வி ஐயா. நாங்கள் வணங்குற இந்த வச்சு வீட்டுல வச்சு கும்பிடுவோம் ஒரு சாமி படங்கள். அதுகள் வந்து பழமை அடைந்தோ அதுல ஒரு அந்த அந்த வடிவங்கள் வடிவில்லாம போற நேரத்துல புதுசு போட வேண்டிய ஒரு இது வருவல்லோ. அப்ப அந்த பாவித்த படங்களை என்ன செய்வது? உங்களுடைய கோயில்கள் பல பேர் கொண்டு வைத்திருப்பார்கள் அந்த பாவித்த படங்களை. அது நாங்கள் எடுத்து வருவதா அல்லது என்ன செய்யறன்ற ஒரு சந்தேகம் பாருது. ஆனா எங்கட வீட்டுல இருக்கிற படங்களை நாங்கள் என்ன செய்ய பழைதடைந்த சாமி படங்களை. இல்ல, உண்மையில இதுல நான் சரியான சின்ன வயதில இருந்தே நான் இதை தெளிவாக புரிந்து கொண்டு நடப்பது, அதாவது சுவாமி படங்கள் பலதான நிச்சயமாக அவற்றை நாங்கள் மாற்ற வேண்டும். அவற்றை கடைசி வரையில் நீங்கள் இந்த கோயில் வழியை கொண்டு போய் வைக்கக்கூடாது. ஏனென்றால் அதனுடைய கருத்து, இந்த கோயில்கள் என்னை பொறுத்தவட்டிலே நான் அப்படித்தான் கருத்தெடுப்பது. கோயில்கள் என்பது குப்பை போடுற தொட்டி மாதிரி இல்லையா? இங்க உதாரணமாக கனதுர்க்கி அம்மன் கோயிலுக்கு போய் பார்த்தால் சில வேளை வெளியிலே மிக பழைய படங்கள் எல்லாம் அங்கிருக்கும். அது ஓரளவு நல்ல பொருட்களை வைத்து யாராவது எடுத்து போனால் பரவாயில்லை. ஆனால் வீட்டிலே சிவலிங்கத்தை வேண்டியிருவார்கள். யாராவது சொல்லுவார்கள், உந்தால உங்க வையாத உதால பிரச்சனை என்று உடனே கொண்டு கோயிலில் வச்சுட்டு போடுவார்கள். நடராஜரை கொண்டு கோயிலில் வெளியிலே அந்த வெளியில அதுக்கு வச்சுட்டு போயிடுவார்கள். அதுபோல ஒரு கேள்வி. என்னை பொறுத்தவட்டிலே நீங்கள் அவற்றை படங்கள் மாற்றத்தான் வேண்டும். மாற்றின பிற்பாடு அவை கண்ணாடி படங்களாக இருந்தால் அந்த ஃப்ரேமை எடுத்துக்கொண்டு மிச்சத்தை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதனை கிழித்துத்தான் எறிய வேண்டும். நான் எந்த கூச்சமும் இல்லாமல் அப்படி செய்கிறேன். ஏனென்றால் ஒரு பொம்மை வேண்டி வாரோம், அந்த பொம்மையிலே ஒரு கை உடைந்து விட்டது என்றால் நிச்சயமாக அந்த பொம்மையை நொறுக்கி நாங்கள் சிறியதாகி ஒரு சிறிய பொருளாக்கி எறிய வேண்டியது தான். அங்கு வேறு வழி இல்லை. நாங்கள் அதிலே அந்த அந்த சென்டிமெண்ட்டை நாங்கள் எப்படி வைக்கின்றோம் என்பதை பொறுத்தது. நீங்கள் விரும்பினால் அதை இறைவனுக்கே சொல்லலாம். இப்ப நான் அப்படித்தான் செய்கிறது. இப்போ ஒரு சிவபெருமானுடைய படம் இருக்கின்ற வையுங்கள், அது மிக பழசா விட்டது. அதை கிழிக்கின்ற பொழுது நான் சொல்லுவேன், ஐயா எனக்கு வேற வழி இல்லை, இதுதான் வழி என்றுட்டு அதை கிழித்து வீசிவிட்டு நான் புதிய படத்தை வைப்பேன். என்னடா வேறு வழி இல்லை. அங்கு நீங்கள் படங்களை வேண்டி பழைய படத்தை பின்னர் என்பதை அடுக்கி வைத்து கடைசியா ஒரு நாள் அது வீசப்படத்தான் போகின்றது இல்லையா? ஆகவே படமாக வீசக்கூடாது. ஏனென்றால் ஒரு குப்பையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு பிள்ளையாருடைய படம், அம்மனுடைய படம் அப்படியே முழுதாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு அது ஒரு கவலையாக இருக்கும். அதை நான் உருத்தெரியாமல் அந்த படத்தையே கிழித்து விடுவேன். அதை பார்த்தால் என்னென்றே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு.
அதுக்கு வேறு வழி இல்ல. அதெல்லாம் என்ன அது ஒரு இப்ப பிள்ளையார் நாங்கள் மஞ்சளிலே பிடிக்கின்றோம். அது மஞ்சளிலே பிடிக்கின்ற பொழுது உருவம் தெரியாதபடியாலே அவற்றை சேர்த்து சேர்த்து விட்டு கடைசியா அதுவும் வீசப்படுகின்றது தானே இல்லையா? ஆகவே அப்படித்தான். அது இப்ப கும்பம் வைக்கின்றோம். அந்த கும்ப தேங்காய் என்ன செய்கிறோம்? நாங்கள் உடைச்சு நாங்களே சாப்பிடுகிறோம் இல்லையா? இந்த கும்பத்துக்கு வைத்த தேங்காயை நாங்களே சாப்பிட்டு விடுகிறோம். மிச்சத்தை நாங்கள் வீசுகின்றோம் தானே. அதுபோல இவையெல்லாம் நாங்கள் உலகப் பொருள்களிலே இறைவனை நாங்கள் அந்த நேரத்திலே கும்பிடுகின்றோம். அதுக்கு பிற்பாடு வேற வழி இல்ல. அதனை நாங்கள் வேறு முறையிலே நாங்கள் அதனை செய்ய முடியாது. நன்றி ஐயா, நன்றி ஓ! ஐயா. என்ட சிறுடி பாபான்ற சிலையை உண்டு ஐயா வச்சு கும்பிட்டு வந்தது உடைஞ்சிட்டுது. ஆனா உடைஞ்சதை வச்சு வணங்கவும் முடியாது, எறியவும் முடியாத நிலையில ஒரு சைட்ல ஒதுக்கப்பட்டு ம். வச்சிருக்கிறேன். அதுதான் கேட்டேன் நான் ஐயா. மிகவும் நன்றி, நன்றி ஓ! ஐயா. ஆனால் இந்த பெரிய கோயில்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த தொடக்கத்திலே வைத்திருந்த சுவாமியை வைத்திருப்பார்கள் ஏனென்றால், அங்கு அது ஒன்றுதான் இருக்கும். இப்ப எனக்கு பக்கத்திலே ஒரு பைரவர் கோயில். அங்க ஒரு சூலம் தான் இருந்தது. அந்த சூலம் அவர்கள் வைத்திருப்பார்கள். ஏன்னா அது ஒரே ஒரு சூலம். ஆதி வைரவர் என்று அவருக்கும் ஒரு பூசை தீபத்தை காட்டுவார்கள். இப்ப இங்க இருக்கின்ற கோயில்களிலும் அப்படித்தான். தொடக்கத்திலே படம் வைத்திருந்தால் அந்த படத்தை பேணுவார்கள். ஆனா வீடுகளிலே என்னவென்றால், அந்த படம் சில வேளை படபடன்று பழுதாகிக் கொண்டு போகும். அந்த படத்தை பொறுத்து. அது பழுதாகிக் கொண்டு போகின்ற பொழுது நாங்கள் மாற்ற வேண்டி வரும். அப்படி மாற்றுகின்ற பொழுது இந்த சிக்கல் ஏற்படும். அதனை நீங்கள் சிக்கலாக எடுக்காமல், அதனை அந்த இடத்திலே நிதானித்து நாங்கள் செய்வதுதான் சரியான முறை. சரி, நல்லது. அது அது ஒரு நல்ல கேள்வி. நன்றி, நன்றி. அதாவது வகுப்போடு இல்லாவிட்டாலும் அந்த கேள்வி, ஆனால் அந்த ஒரு ஒரு சாதாரணமாக எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு ஒரு சிரமமான ஒன்று. என்று சொல்லி இப்பொழுது நான் நினைக்கின்றேன் நேரம் அண்மித்து விட்டது. நாங்களும் நான் திட்டமிட்டபடி அந்த பாடத்தை நிறைவு செய்திருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையிலே எதன் கேள்வி இருந்தாலும் நீங்கள் எனக்கு அதனை டெக்ஸ்ட்டிலே செய்தி மூலமாக அனுப்பினால்,